தினம் தினம் பாடாய் படுத்தும் இந்த பணப்பிரச்சனைக்கு எப்படிரா முடிவு பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கவங்க, இந்த பணப்பிரச்சனையிலேருந்து எப்படிரா வெளியில் வர்றது அப்படின்னு தவிச்சுக்கிட்டு இருக்கவங்க, தினம் தினம் குளிக்கும் பொழுது இந்த ஒரு சின்ன விஷயத்த தண்ணீரில் சேர்த்து விட்டு குளித்தால் போதும் பணப்பிரச்சனைக்கு நிரந்தரமாக முற்றுப்புள்ளி வைக்கலாம். பண மழையிலும் நனையலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். தினமுமே நம்ம குளிக்கும் தண்ணீரில் இந்த ஒரு பொருளை சேர்த்து குளிப்பதன் மூலம் பணப்பிரச்சனைக்கு நிரந்தரமாக ஒரு தீர்வை கொண்டு வரலாம் அப்படிங்கிறது தான் உண்மை. தினம் தினம் பண மழையில் நனையணும் அப்படின்னா யாருக்கு தான் ஆசை இருக்காது? எல்லாருக்குமே பண தேவை அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு தான் இருக்குது. எல்லாருக்குமே பண பிரச்சனையும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அதை முழுமையாக சரி செய்ய முடியலை அப்படின்னாலும் கூட தேவைக்கு ஏற்ப தேவையான சமயங்களில் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காக தினம் தினம் நம்ம போராடிக்கிட்டு தான் இருக்கோம். ஒவ்வொருவருமே போராடிக்கிட்டு தான் இருக்கோம். அப்படி தினம் தினம் அந்த பண தேவையை நம்ம சமாளிக்கிறதுக்கு இந்த ஒரு எளிய விஷயம், அதுவும் வீட்டிலேயே நம்ம தினமும் குளிப்பதற்கு போகும் பொழுது இந்த ஒரு சின்ன விஷயத்தை செய்தாலே போதும், தினம் தினம் பண மழையில் நனையலாம் அப்படிங்கிறது தான் உண்மை. காலையில் எழுந்தவுடன் குளிப்பது அப்படிங்கிறது தான் ரொம்பவே சரியான முறை. சில பேர் பார்த்தோன்னா வேலையெல்லாம் முடிச்சிட்டு கடைசியாக தான் போய் குளிப்பாங்க. சில பேர் பார்த்தோன்னா வேலை, ஆஃபீஸு, ஸ்கூலுக்கு இந்த மாதிரி போகும் நேரத்தில் மட்டும்தான் காலையில் குளிச்சுட்டு அவசர அவசரமாக கிளம்புவாங்க. மற்ற நாட்களில், லீவ் நாட்களில் காலையிலேருந்து குளிக்காமல் சாயந்தரம் மட்டுமே குளிக்கும் ஆட்களும் நிறைய பேர் இருக்காங்க. அப்படி செய்வது மிக மிக தவறான விஷயம். தினமுமே காலையில் குளிப்பது அப்படிங்கிறது தான் மிக சிறப்பான ஒரு விஷயமாகவே சொல்லப்பட்டிருக்கு. அதிலும் குறிப்பாக சூரியன் உதயமாவதற்கு முன்பாக குளித்துவிட்டு சூரியனை, நமக்காக வரும் அந்த சூரியனை வணங்குவது, சூரிய நமஸ்காரம் செய்வது தான் மிக மிக சிறந்த விஷயம். நம் வாழ்க்கையில் பல மாற்றத்தை ஏற்படுத்தும் அந்த அற்புதமான நிகழ்வு அப்படின்னே சொல்லலாம். அந்த வகையில் பார்த்தோன்னா நம்ம குளிக்கும் பொழுது குளிக்கும் தண்ணீரில் இந்த ஒரு பொருளை கண்டிப்பாக சேர்த்து குளிக்கும் பொழுது தினம் தினம் அந்த பண பிரச்சனைக்கு முடிவு கட்டி பணமனையில் நனைவதற்கான வாழ்க்கை நமக்கு மாறும் அப்படிங்கிறதான் உண்மை. அப்படி நம்ம குளிக்கும் தண்ணீரில் எந்த ஒரு பொருளை சேர்க்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா, காய்ச்சாத பால் கண்டிப்பாக எல்லார் வீட்டிலும் இருக்கும். தினமுமே நம்ம காலையில் எழுந்தோன்னே செய்யக்கூடிய முதல் செலவு அப்படின்னு பார்த்தோன்னா இந்த பால் வாங்குவது தான். அது பசும்பாலாக இருக்கட்டும், பாக்கெட் பாலாக இருக்கட்டும், அந்த பாலில் ஒரு ஸ்பூன் காய்ச்சறதுக்கு முன்பாகவே ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சு நம்ம குளிக்கும் தண்ணீரில் இந்த ஒரு ஸ்பூன், அதாவது 2 சொட்டு காய்ச்சாத பசும் பால் விட்டு குளிச்சுக்கிட்டே வர வர, அதுவும் தினமுமே இதை செஞ்சுக்கிட்டே வர வர பல மாற்றங்களை நமக்கு பார்க்கலாம். இந்த பொருளை சேர்த்து குளிக்கும் பொழுது நமக்கு ஐஸ்வர்ய கடாட்சம் பெருகும் அப்படின்னும் தினம் தினம் பண வரவு அதிகரிக்கும் அப்படிங்கிறத நம்ம கொஞ்ச நாள்லையே உணர ஆரம்பிக்கலாம். அதே போல் பார்த்தோன்னா வீட்டில் சில விஷயங்கள் செய்யாமல் இருப்பது மிக மிக சரி. அந்த விஷயங்களை நம்ம செய்யாமல் இருந்து அந்த பண பிரச்சனையிலேருந்து முற்றிலுமாக வெளிவரலாம். அதிலும் குறிப்பாக பார்த்தோன்னா சமையல் அறையில் தேவையில்லாமல் தண்ணீரை வீணடிக்கக்கூடாது. சமையல் அறையில் இருக்கும் பாத்திரம் கழுவும் அந்த சிங்கிலிருந்து, டேப்லேருந்து தண்ணீர் வீணாக சொட்டிக்கிட்டே இருக்கிறத மறந்தும் கூட செய்யவே கூடாது. அதே போல் வீட்டில் சமையல் அறையில் எப்பொழுதுமே நிறை குடம் தண்ணீர் இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி பார்த்துக்கொள்வது மிக மிக சிறப்பு. என்னதான் நம்ம வாட்டர் ஃபில்டர் எல்லாமே போட்டிருந்தாலும் கூட ஒரு எவர் சில்வர் குடத்தில் நிறை குடமாக தண்ணீர் இருப்பது அப்படிங்கிறது அந்த வீட்டிற்கு ஐஸ்வர்யத்தை கொண்டு வந்து சேர்க்கும் ஒரு அற்புதமான விஷயமாகவே சொல்லப்பட்டிருக்கு. சில விஷயங்களை கண்டிப்பாக நம்ம செய்து வீட்டிற்கு லக்ஷ்மி கடாட்சத்தை கொண்டு வரலாம். அதே போல் நிறை குடத்தில் வீட்டில் எப்பொழுதுமே தண்ணி இருக்கும் மாதிரி இரவு நேரத்தில் ஒரு சொம்பில் தண்ணீர் அந்த சமையல் அறையில் இருக்குமாறு நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா இரவு நேரத்தில் தான் குல தெய்வமும் மகாலட்சுமியும் வீடு தேடி வருவாங்க. அதே போல் முன்னோர்களும் வீடு தேடி வருவாங்க. அப்படிங்கும்போதும் அந்த நேரத்தில் நிறை சொம்பாக நம்ம தண்ணீர் வைப்பது அப்படிங்கிறது மிக சிறப்பான நற்பலன்களை நமக்கு தரும் அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த சின்ன சின்ன விஷயங்களை நம்ம வீட்டில் செய்தாலே அந்த பண பிரச்சனையிலேருந்து முற்றிலுமாக நம்ம வெளிவரலாம். பண தேவை அதிகரித்து
பண தேவை எவ்வளவு அதிகரிக்குதோ அதுக்கு ஏற்றாற்போல் வருமானமும் நமக்கு அதிகரிக்க செய்யும் ஒரு அற்புதமான வாய்ப்பை இந்த சின்ன சின்ன விஷயங்கள் செய்வதன் மூலம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு அதை செய்து வாழ்வில் ஐஸ்வர்யத்தை பெருக்கிக் கொண்டு சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம். இந்த சின்ன சின்ன விஷயங்களை முறையாக நம்ம செஞ்சுக்கிட்டு வந்தோன்னா பெரிய அளவில் நன்மையை அடைய முடியும் அப்படிங்கிறது நிச்சயமான உண்மை. மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.